ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப் அவங்க மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு விபரீத ஆசை வந்துருச்சு. அப்போது அவர் ஃப்ரெண்டு டாக்டரை மீட் பண்ணி, என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி உள்ளேயே இருந்திருக்கு, தெரியாமல் 8 மணி நேரத்தில் இறந்துடுவேன்னு சொல்லிட்டாரு. ஒய்ஃபை கூட்டிகிட்டு வர்றாங்க. டாக்டரும் அதே மாதிரி சொல்லி அனுப்பிடுச்சு. இதை கேட்டால் ஒய்ஃபுக்கு பயங்கர ஷாக்கு. அப்போது ஹஸ்பண்டு வீட்டில் வந்து, சரி என் தலையில் எழுதியது அவ்வளோதான், எனக்கு பிடிச்ச நீ அந்த மசால் தோசையும் வெங்காய தோசையும் கெட்டி சட்னியும் எனக்கு செஞ்சு கொடு, இன்னும் நான் ஒரு 7 மணி நேரம் தான் இருப்பேன், இப்போ 1 மணி நேரம் போயிடுச்சல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்ஃபு உடனே அதையெல்லாம் டக்குன்னு ரொம்ப அக்கறையாக பார்த்து செஞ்சு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து எனக்கு இறால் வறுத்துட்டு மீன் குழம்பு வச்சு கொடு அப்படி சொல்கிறாங்க. அதுவும் ஒய்ஃப் செஞ்சு கொடுத்துட்டு, இன்னும் 5 மணி நேரம் தான் நான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சாப்பிட்றாங்க. பின்ன மீண்டும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சுட்டு, எனக்கு நெய் குறைவாக போட்டு முந்திரி பருப்பு நிறைய போட்டு ஒரு கேசரி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்ஃப் அதுவும் நல்ல பார்த்து பக்குவமாக செஞ்சு கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு 3 மணி நேரம் தான் எனக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு ஃபைனலாக நல்லா ஏலக்காய் தட்டி போட்டு பாலில் மிதமான சூட்டில் சர்க்கரை போட்டு எடுத்துகிட்டு வர்றியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்ஃபும் அது நல்ல கெட்டி பால் பண்ணி அதே மாதிரி பக்குவமாக எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. கொடுத்த உடனே ஒய்ஃபு ஹஸ்பண்டும் அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு நல்ல ஒரு தூக்கத்துக்கு போகிறாங்க. தூங்க முடியுதா என்ன தெரில. ஹஸ்பண்டுக்கு திரும்பி இங்கே அங்கே படுக்கிறாரு. ஹஸ்பண்டுக்கு தூக்கம் வரல. ஒய்ஃபை பார்க்கும்போது, பாவம் எனக்காக நிற்காமல் வேலை செஞ்சு அவள் டயர்டில் தூங்குறா அப்படின்னு ஹஸ்பண்ட் அப்படியே பார்த்துட்டு ஒய்ஃபையே பார்த்துட்டே இருக்கு. எப்படா 12 மணி ஆகும், இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுப்பலான்னு 12:30 ஆன உடனே எழுப்புறாரு. ஹஸ்பண்ட் எழுப்பும்போது ஒய்ஃப் சொல்கிறாங்க, என்னங்க உங்களுக்கு இப்போ வேணும், பாருங்கள் டைமே இல்லை, நான் தூங்கணும், காலையில் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பணும், அக்கம் பக்கம் சொல்லணும், மேலதாளக்காரனுக்கு சொல்லணும், மாலை வாங்கணும், பச்சை மட்டைக்காரனுக்கு சொல்லணும், அப்பாப்பாப்பாப்பா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, அவ்வளோ வேலை இருக்குது, நான் எழுந்திரிச்சா இப்போ இருந்ததை விட நிற்காமல் செய்யணும், உங்களுக்கு எழுந்திருக்கிற வேலை கூட இல்லைங்க, ப்ளீஸ் என்னை கொஞ்சம் நேரம் தூங்க விடுங்களேன் அப்படின்னு ஒய்ஃப் சொன்னாங்களாம். நம்மால் காற்று போன டயர் மாதிரி பஞ்சர் ஆகிட்டாரு. எப்படிங்க இருக்குது இந்த ஃபன் பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.